1984 நான் ஒரு 7 வயசு சிறுவனாக இருக்கும்போது ஒரு சாலை விபத்தில் இறந்துறாங்க. ஆனால் அவர் 84 இறந்துட்டாலும் இன்றைக்கு எங்களுடைய குடும்ப நிகழ்வுகள் திருமணங்கள் எங்கே நடந்தாலும் அவர் சொன்ன ஒரு வரியை கோடிட்டு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அடக்கிப்பார், அதாவது மனைவியை அடக்கிப்பார், அடங்குன்னா அடங்கிப்போ. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை இதுதான். ஒன்றா அடக்கி பாருங்க, முடியல அடங்கிப்போங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி குடும்பம் கௌரவமா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தை கௌரவத்தை பார்க்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. குடும்பத்துல நம்ம குடும்பம் கௌரவமா இருக்குன்னா குடும்பத்துல கௌரவத்தை பார்க்காதீங்க அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நடிகரும் தயாரிப்பாளருமான வாசுதேவன் ஹரிதாஸ் அவர்களை வாழ்த்து பாராட்டுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்க மூத்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிறைய பேர் பேசுகிறாங்க. நானும் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட சொன்னார். சொல்லும்போது சக்திவேல் நாகப்பன் அவர் ரொம்ப நாள் கூட எங்களை பழகல, ஒரு 2-3 நாள் தான் அவர் மார்க்ஸ் மூலியமாக பழகினாரு. ஆனால் அவர் சொன்னார், இந்த கமர்ஷியல் படம் நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னாரு. சார் எல்லாமே கமர்ஷியல் படம் தானே சார், அடித்தடி வைத்து கொடுத்தது எல்லாமே அதெல்லாம் இருந்தால் தானே சார் நீங்கள் ஹிட் ஆகணும் படம் அப்படின்னாரு. இல்லை சார், அது இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்காரு சார், வாங்க சார் படம் பாருங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு படம். ஒரு காதல் ஒரு சாதாரண விஷயத்த ஆனால் அவ்வளோ அருமையாக கண்டிப்பாக பண்ணியிருக்காப்புல. இன்னைக்கு போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் 16+ இவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், 12+ இது மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓடிடி எல்லா படங்கள்லையும் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. எந்த குழந்தைங்க இன்னைக்கு எல்லாம் ஐநூறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க பசங்க. சின்ன பசங்க இப்போ ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மொபைல் ஆண்ட்ராய்டில் நல்ல ஆன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேரே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு தகுதியான பசங்க இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அதன் மூலயமா கெட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி திரைப்படங்களால ஒரு விஷயம் இதுதான் வரணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்தா இதை மட்டும்தான் பார்ப்பாங்க பசங்க. எதிர்காலத்துல வளரக்கூடிய பசங்க எல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்கு உள்ள போனவனே அவனுக்கு என்னன்னே தெரியாது, வெட்டுறதுனா என்னன்னு தெரியாது, குத்துறதுனா என்னன்னு தெரியாது, அழகா நம்ம ஆளுங்களே எடுத்து போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காவியம், நல்ல காவியம்லாம் நமக்கு சக்திவேல் நாகப்பன் அவரே தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்ஷன் அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரால் முடிஞ்ச வரை மிகப்பெரிய இதுல பண்ணியிருக்காரு. ரொம்ப பாராட்டுறேன். இன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்கிற காலகட்டத்துல அவர் நான் எதுவாக பார்த்துறேன், இந்த கடல்ல மூழ்கி நீச்சல் அடிச்சு வெளியில நிற்கிறாரு. அந்த ஒரு இயல்பா நல்லா நினைச்சிருக்காரு. நான் இந்த பேச பார்க்கும்போது பாரதி ராஜா படத்துல என் உயிரினும் என்ன படம் பார்த்த ஹீரோ மாதிரியே இருக்காப்ல. எண்ணுயிர் தோழல அப்படியே அருமையா. அவர் சென்னை ஸ்லாங்ல பண்ணிருப்பாப்ல. இவர் டோட்டலா பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சாயல்ல அழகா சரியா பண்ணியிருக்காப்ல. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, நான் வழக்கறிஞர் தொழில நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கேன். நான் படிச்சது ஒன்றா இருக்கும், உள்ள போனா ஒன்றா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நம்ம போகும்போது நம்மளே தான் எல்லாரையும் கெடுத்துறோம். இந்த மாதிரி காவியம் வேணும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நல்ல அழகான படங்களை எடுக்கணும். நம்ம எடுக்கணும் கமர்ஷியலா படத்துக்காக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைச்சா படம் வரும். நம்ம உருவாக்குறது தான் எல்லாமே. நல்ல காவியங்களை படுறது இந்த மாதிரி சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டி அனைவருக்கும் பார்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் முக்கிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் மணி கிருஷ்ணன், அந்த கண்ணனை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகிருஷ்ணன். நான் நாமக்கல் மாவட்டம் புறம்பயத்துலேருந்து வரேன். எங்கள் ஊர் சார்ந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழில் இதுதான். அங்கேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை.
இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்ன சொல்கிறாங்க, அதுதான் அவங்க ஒரு சொன்னாலுமே, ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்க படத்துல 3 பாடல்கள் கொடுத்தீங்க. இந்த படத்துல 3 பாடல்கள் கொடுத்தீங்க. உண்மையிலே உங்களை நாங்க வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். என்னென்ன ராகங்கள் அடிப்படையில் படிக்கிறத சொல்லுங்க. இந்த வாடாமல்லி அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு கீரவாணி சாயில பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து எல்லாமே ராகங்கள் பேஸில் நம்ம பாட்டு பண்ணோம்னா அது வேற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கார்டை பிடிச்சிட்டு ஒரு சி மேஜர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு பாட்டை பண்ணால் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக போய் சேர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கு. மற்ற பாட்டு இந்த வாடாமல்லி மட்டும் கீரவாணி சாயில் அப்படி பண்ணியிருக்கு. இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம். இல்லை ராஜா சார் சொல்லலாம், ரன்மான் சார் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு தான் நாம. இப்போ நான் மட்டும் தனியாக ஒரு இது கொடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சாயபி எங்கர் அனிருத் அவங்ககிட்ட இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஒவ்வொன்றுமே நம்ம என்னோட விஷயத்தை பார்த்து அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம் தானே. அடுத்து அமெரிக்காவில் வந்து ஒரு 30 ஆண்டு ஐடி தொழில் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயமா தமிழ்நாட்டில் போயிட்டு அரசியல் பணி செய்வோம் அப்படின்னு ஒரு தேடலில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஐஏஎஸ் சகாயம் ஐயா அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த மக்கள் பாதையை வந்து நினைச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ இங்கிருந்து ஐடி துறையில் பார்த்துக்கிட்டு இங்கே சென்னையிலேயே ஒரு ஐடி நடத்திக்கிட்டு கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி இணைய தலைமுறை அப்படின்ட்டு இன்னைக்கு பெருவாரியான படங்கள் அந்த படத்துல இருந்து தான் செய்திகள் எடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் மாவட்டம் இன்னைக்கு வரக்கூடிய கதைகள் எல்லாம் 10 ஆண்டுக்கு முன்னாடியே அவர் ஒரே ஒரு படத்துல பண்ணிட்டாரு. அப்படி ஒரு சிறந்த ஒரு படத்தை அது வந்து வணிக ரீதியாக பெருசா போடல, ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் என்னுடைய நலம் விரும்பி இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரணும் பேசப்படணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆவலுடைய இளத்திருமாறன் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அவர்களை பேச வைக்கிறேன். வருகிறதற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து திரைப்பட துறை வல்லுநர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இளந்திருமாறன். இந்த சார் சொன்ன மாதிரி சார் வந்து இங்கே பார்க்கும்போது நான் நிறைய கண்ணாடிகள் பார்க்குறேன். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்க இருக்கேன். சார் சொன்னாங்க அவரை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச வேலைகள் வந்து மிக அதிகமாக பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 20 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் பிகிங் த சீன் தான் இருந்திருக்கேன். நான் சக்திவேல் நாகப்பன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. குறிப்பாக இது அந்த எஃப்எம்எஸ் மீடியா தயாரிப்பாளர் சார் பேர் தயாரிப்பாளருக்கு இந்த எஃப்எம்எஸ் மீடியாவுடைய தயாரிப்பாளர்கள் 4 பேருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் இந்த 12 ஐட்டம்ஸ் போட்டுருக்காங்க. இந்த 12 ஐட்டமும் இல்லாமல் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி இந்த படத்தை ஒரு முழு சித்திரமாக திரைப்படமாக மாற்றியதற்கு அந்த 4 பேர் தான் மிகப்பெரிய தூண்கள். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வெற்றி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தது வந்ததான் கிராமத்தில் தான். கிராமத்தில் நாடகம்லாம் போடுவாங்க. அந்த நாடகத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டாக இருக்கும். தாயா தார்மா அப்படின்னு ஒரு டைட்டில், அதான் நாடகம் இருக்கும். கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நாடகம் தான். இன்னொரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரா மானமா. ஸோ இந்த மாதிரி டைட்டிலாக இருக்கும். இந்த ஆடியோ லாஸ்ட் கீழே பார்க்கும்போது
இவர் ஒரு 2 விஷயம் சொன்னார் டைரக்டர் சார். தாயா தாரமா அவங்க 2 பேரையும் வச்சு நான் படம் எடுத்துங்க அப்படின்னாங்க. அந்த கதையில பார்த்தீங்கன்னா அது சாதாரண குடும்ப படம். மாமியார் மருத்துவர் சண்டை, தாயை பக்கம் நிற்கிறானா தயார் பக்கம் நிற்கிறாங்கிறது அந்த எடுத்தாரு. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா தாயையும் யோசித்து தாரத்தையும் யோசித்தார். ஸோ தாயா தரமாக தாயும் உண்டு தாரமும் உண்டு 2 சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த உயிரா மானமா அதுலேயும் ஒன்று இருக்குது. நாங்கள்லாம் மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று உணவு தான். உணவு சத்தா உயிரோடு இருக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் நம்ம எப்படி நாகரிகமாக மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உணவை விட உடைதான் மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு உருவாயிருக்கு. இந்த பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். ஒரு கான் வந்து ரஜபுத்திரர்களை வந்து ராஜபுத்தை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வின் பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூட்ஷாக வின் பண்ணுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா அனைத்து ரஜபுத்திரர்கள் மகளிர்கள் பார்த்தீங்கன்னா தீக்குடிச்சிருவாங்க. அங்க உயிரை விட மானம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த பெண்